ஹாய் மேம். ஹாய் சார். என் பேர் பிரவீன் மேம். உங்கள் நேம் மேம்? மாலதி. எப்படி கட் பண்ணலாங்க மேம்? லேயர் கட் வேணும் சார். ஓகே மேம். எப்படி மேம் ஸ்டைல் பண்ணுவீங்க? போனிடெயில் போட்டுப்பீங்களா, இல்லை ஃப்ரீ ஹேர் விடுவீங்களா, இல்லை ஹேர் எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுப்பீங்களா? எப்படி ஸ்டைல் பண்ணுவீங்க மேம்? மோஸ்ட்லி வந்து போனிடெயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே மேம். அப்படியே ஃப்ரீ ஹேர் போட்டாலுமே ஃப்ரண்ட்டில் எடுத்து தான் நான் போடுவேன் ஃப்ரீ ஹேர். ஓகே மேம். ஸோ நீங்கள் போனிடெயில் தான் அதிகமாக போட்டுப்பீங்கன்னா நம்ம லேயர்ஸ் வந்து பேக்கில் நிறைய கொடுத்துடலாம் மேம். பேக்கில் வந்து நிறைய லேயர்ஸ் கொடுத்துடலாம் மேம். ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? ஷாம்பு, கண்டிஷனர் அந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணுறேன் சார். ஓகே மேம். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா? ஹேர் வந்து எப்படி ஃப்ரிஸி ஆகுது, ட்ரை ஆகுது, இல்லை ஹேர் ஃபால் சம்திங் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் ஃபீல் பண்ணுறீங்களா மேம்? ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது சார். ஃப்ரிஸி ஆகுது. ஓகே. ஹேர் ஃபால் ஆகுது வந்து உங்களுக்கு ரூட்டில் இருந்து ஃபாலோ ஆகுதுன்னு நினைக்கிறேன், இல்லை பிரேக்கேஜ் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? ரூட்டில் இருந்து தான் ஃபாலோ ஆகுது. ஓகே மேம். ஸோ நீங்கள் வந்து ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா ஷாம்பு இருக்குது, கண்டிஷ்னர் இருக்குது, மாஸ்க் இருக்குது, சீரம் இருக்குது, லோஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது மேம். ஸோ நமக்கு வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபீல் பண்ணுறோமோ, இல்லை என்ன பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மேம். இப்போ வந்து ஸ்கேல்ப்புக்கு வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப்புக்கு ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கேல்ப்புக்காக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கு வந்து நம்ம ஹேர் ட்ரை ஆகுது, ஃப்ரிஸியாக இருக்குது, இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஹேருக்கு வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேல்ப்புக்கு ஒரு ஷாம்பு, ஹேருக்கு ஒரு மாஸ்க்கு, அப்படி இல்லைன்னா ஸ்கேல்ப்புக்கு ஒரு மாஸ்க்கு, ஹேருக்கு ஒரு ஷாம்பு, ஹேருக்கு ஒரு சீரம், ஸ்கேல்ப்புக்கு ஒரு லோஷன், இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பெனிஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கேல்ப்புக்கு வந்து ஹேருக்கு வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேம். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப்புக்கு ஹேர் ஃபால் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஸோ ஸ்கேல்ப்புக்காக நம்ம ஒரு ஷாம்பு ஒன்று எடுத்துக்கலாம் மேம். அதே மாதிரி வந்து ஹேர் வந்து ஃப்ரிஸியாக இருக்குது, ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க, ஸோ ஹேருக்காக நம்ம ஒரு கண்டிஷ்னர் இல்லை மாஸ்க் எடுத்துக்கலாம் மேம். ஸோ உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து கம்மியாகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிஷ்னர் எடுத்துக்கோங்க மேம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் வால்யூம் கம்மியானாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஃப்ரிஸ்னஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகணும், மோய்ஸ்டர் நல்லாவே கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா மாஸ்க் எடுத்துக்கோங்க மேம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு டேங்கிள்ஸ் அதெல்லாமே வராமல் இருக்கணும், கொஞ்சம் ஷைன் இருக்கணும், ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சீரம் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க மேம். மேம் ஸ்டைலிங் ப்ராடக்ட் எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? இல்லை சார், நான் அப்படி எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே மேம். இப்போ நம்ம வந்து லேயர் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ஹேர் வந்து கொஞ்சம் ஃப்ரிஸ்டாக, கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் மேம். ஸோ நம்ம ஸ்டைலிங் ப்ராடக்ட் க்ரீம் பேஸில் ஏதாச்சும் ஸ்டைலிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டெக்ஸ்டடாக தெரியும், அது ஸ்டாண்டாக தெரியும் மேம். அது வந்து நல்லாயிருக்கும் மேம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் மேம். அந்த மாதிரினா என்ன சார் யூஸ் பண்ணலாம்? க்ரீம் பேஸில் எனி ப்ராடக்ட், க்ரீம் பேஸில் வந்து எல்லா பிராண்ட்லேயும் இருக்கும் மேம். க்ரீம் பேஸில் வந்து ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஜஸ்ட் க்ரீம், நம்ம சீரம் யூஸ் பண்ணுற மாதிரி தான், கொஞ்சம் க்ரீம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஹேரோட எண்ட்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ஸ்டாண்டாக தெரியும், டெக்ஸ்டடாக தெரியும். நம்ம பண்ணுற லேயர் கட்டோட டெக்ஸ்டர் நல்லாவே தெரியும், அப்படியே ஃப்ரிஸ்டாக ஸ்ப்ரெட்டாக இல்லாமல் டெக்ஸ்டர் வந்து நல்லாவே தெரியும் மேம். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் மேம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டைலிங் ப்ராடக்ட் எல்லாமே போட்டு நல்லாவே வந்து செட் பண்ணிக்கலாம் மேம். இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா நல்லா டெக்ஸ்டடாக தெரியும், உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேங்கிள்ஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து போக ஒரு 20 days இல்லை 1 month அப்புறம் பார்த்துட்டோம்னா அந்த ஹேரோட டெக்ஸ்டரே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிறது, ட்ரை ஆகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது மேம். ரொம்பவே வந்து ஹேர் வந்து டெக்ஸ்டர் வந்து நல்லா தான் இருக்கும் மேம். கேன் ஐ டச் யுவர் ஹேர் மேம்? யா ப்ளீஸ். லென்த் எவ்வளோ மேம் கம்மி பண்ணலாம்? இந்த அளவுக்கு பண்ணால் நல்லா இருக்குமா சார்? அந்தளவுக்கு பண்ணலாம் மேம். நம்ம வந்து எந்த அளவுக்கு லென்த்து கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து லேயர் டென்சிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும் மேம். ஓகே. ஸோ உங்களுக்கு லேயர் டென்சிட்டி வந்து இன்னும் நிறைய வேணும், நல்லா டென்ஸ்டாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா லென்த்து நீங்கள் அந்தளவுக்கு ஷார்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் சார். சரி ஓகே. லென்த் வந்து இவ்வளோ கம்மி பண்ணிக்கிறேன் மேம். ஓகே. லேயர் வந்து உங்களுக்கு டாப்பஸ்ட் லேயர் வந்து இங்கே வரா மாதிரி பண்ணிக்கலாம் மேம். ஓகே. ஏன்னா நம்ம இதோட மேலே ஏற்றிட்டோம்னா நம்ம போனிடெயில் போடும்போது அந்த ஒரு டெக்ஸ்டர் கொடுக்குற அளவுக்கு லென்த் இருக்காது. ஓகே. ஸோ நம்ம போனிடெயில் போட்டதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டர் கொடுக்குற அளவுக்கு ஒரு லென்த் இருந்தால் தான் அது கொஞ்சம் ஸ்டைலாக நல்லா லேயர்டாக தெரியும் மேம். ஓகே. ஸோ அதனால் நம்ம அந்த டாப்பஸ்ட் லேயர் வந்து இங்கே வச்சுக்கலாம் மேம். ஓகே.
Oh,